ஃபஸ்ட்டு ஃபோனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இருக்குமோ அங்கே வந்து கேபிள் வந்து கீழே அடியில் தான் இருக்கும். எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கேபிள் தான் பாருங்கள். டீ பாக்ஸ் அங்கே இருக்குது, அங்கேருந்து இங்கே இருக்கும். இந்த மாதிரி மண் வந்து நம்ம எடுத்துகிட்டு கேபிளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி கேபிளை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இந்த போல் ஹைட்டுக்கு தேவையான அளவு வந்து இருக்கும் ஆல்ரெடி. நம்ம வந்து இதிலேருந்து ஒரு மீட்ரு வந்து நம்ம விட்டு நம்ம அந்த ஒயர் ஸ்லீவெல்லாம் எடுத்துடுறோம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. அடுத்து நம்ம அந்த தேவையான அளவு வந்து நம்ம அறுத்து எடுத்துகிட்டு ஸ்லீவை வந்து மேலே இருக்கிற ஸ்லீவை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்குள்ளே ஒரு ஆர்மர் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக கையாளணும். அடுத்தது இந்த ஆர்மரும் நம்ம கழட்டி எடுத்துடணும். எது வேறு எடுத்துருக்கோமோ அங்கே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது 2 மடிப்பு மடித்தாக்கா அதுவே கட் ஆகிடும். அவ்வளோ பாருங்கள், எல்லா ஆர்மரும் எடுத்துடணும். எல்லா ஆர்மரும் எடுத்த உடனே அதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ் இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளாண்டு இந்த டெர்மினேஷன் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். மேலே இது லைட்டாக ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு எர்த்திங் கிரவுண்டு கொடுக்கறதுக்காக இது கட் பண்ணி இதில் மாற்றணும். இதில் பாருங்கள் கட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ரெண்டும் அந்த ஆர்மர் ப்ளஸ் இந்த எர்த் ஒயர் இது ரெண்டுத்தையும் கிரவுண்டாகவும் இது போல் வச்சு கட்டிக்கணும். நல்லா கட்டிங் ப்ளேயர் இது வச்சு நல்லா நம்ம டைட்டாக முறுக்கிக்கணும். இதை நல்லா டைட்டாக முறுக்கிக்கணும், வழுகக்கூடாது, எதுவுமே நழுவக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் சேஃபு. இதுதான் நம்மளுக்கு வந்து எர்த்திங்க, கேபிளோட எர்த்திங். இது கிரவுண்டு கொடுக்க வேண்டியது. இது போல் நம்ம கட்டிட்டு பின்னாடி ஒரு 2 கம்பி மட்டும் நம்ம வளைச்சி விட்டுட்டோங்களேன்னா அது கீழே இறங்காது, எந்த ஒரு இதுவும் கலறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் கலர் டேப் அடிச்சிடணும். நல்லா ஃபுல்லாக சுற்றிடணும் தெரியாத அளவுக்கு. அது முடித்த உடனே பார்த்திங்களா, மேலே இருக்கிற அந்த ஸ்லீவ் வந்து அடுத்த ஒரு ஸ்லீவ் செகண்ட் லேயராக ஒரு ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்லீவை நம்ம எடுக்கணும். அதுக்காக மெதுவாக நம்ம கத்தியில் கிழிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து நம்மளுக்கு கேபிள் தான் இருக்கிறது, அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக கையாளணும். இங்கே பாருங்கள், உள்ள கேபிள் தெரியுது இல்லைங்களா, ரொம்ப அழுத்தி போட்டாலும் நம்மளுக்கு வந்து கேபிள் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பவர் லாஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் இதை செய்யணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணுன்றது. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், பொறுமையாக செய்யுங்க, எந்த அவசரமும் கிடையாது. அதுக்கு மேலே பாலித்தீன் ஒரு கவர் இருக்குது, அந்த கவரை எடுத்துடணும். அந்த நூலவும் கட் பண்ணுறணும். இது பாருங்கள் டெர்மினேஷனோட பூட்டு, இந்த கேபிளோட பூட்டு பாருங்களேன். இந்த மாதிரி 4 கேபிளும் 4 ஹோல்ஸ் ஃபுல்லாக விட்டுக்கணும். எல்லாமே ப்ராப்பராக உக்காந்துட்டு பின்னாடி இது மேலே நம்ம வந்து சிலிண்டர் வச்சு கேஸில் நெருப்பு காட்ட போகிறோம். அந்த ஹீட்டு கொடுக்குறவையில் அதுவாக அப்படியே சுருங்கி அதுக்கேற்றான பொசிஷனில் வந்து அதே ஸ்ட்ரக்சர் மாறிக்கும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே. அதுவாக மெல்ட் ஆகி அழகாக அந்த ஹீட்டு கொடுக்கையில் அதுவே மெல்ட் ஆகி அந்த பொசிஷன் கேபிள் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் அதுவாக வந்து உட்காந்துடும். இந்த டெர்மினேஷன் பார்த்திங்களன்னா கேபிளோட லென்த் எவ்வளோ இருக்கோ, நம்ம எவ்வளோ ஸ்லீவ் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த பூட்டு ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து
நம்மளுக்கு இந்த எண்டு வரைக்கும் இந்த லைட்டாக இந்த கார்னரில் மட்டும் நம்ம லைட்டாக ஸ்லீவ் எடுத்துடணும். ஏன்னா பிஜி கிளாம்பு இதில் தான் மாட்ட போகிறோம். அதனால் இது வரைக்கும் போதும். ஒரு 30 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாமே நம்ம ஸ்லீவ் இந்த போல் மாட்டுருவோம். மாட்டிட்டு லைட்டாக ஹீட் பண்ணுறோம். நம்ம கேபிளெல்லாம் அப்படியே ஹீட் பண்ணுறோம். எல்லாமே ஹீட் பண்ண எல்லாமே மெல்ட் ஆகி அந்த ஒயர் சேஃப் அளவு இதுவும் வந்துடும். அதே மாதிரி பூட்டை ஹீட் பண்ணுங்க இல்லைங்களா, பூட்டு இது பண்ணது போலவே இந்த டெர்மினேஷன் பண்ணும் எல்லாமே. பாருங்கள், எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக இருக்கணும். க்ளவுஸ் போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், கிளாஸ் போட்டுக்கணும், ஷூவும் போட்டிருக்கணும். ஃபுல் யூனிஃபார்ம் கலராக கவர் பண்ணியிருக்கணும். இது வந்து ஆர்க் கிளாஸ் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிஃபார்ம் போட்டுன்னு தான் நம்ம வந்து வேலை செய்யணும். இது போல் 4 கேபிளுமே நம்ம டெர்மினேஷன் வந்து மெல்ட் பண்ணோம். ஓகே, இது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். 4 கேபிளுமே நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டோம், மெல்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்னல் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லீவ் எடுக்கணும், அந்த பிஜிக்கெலாம் மாட்டுறதுக்காக. பாருங்கள், இதோட ஃபினிஷிங் நீங்களே பார்க்குறீங்கப்பா. RYB ப்ளஸ் கிரே நியூட்ரலு. போல் ஏறுறதுக்குன்னே கிளாம்பு இருக்குது. போலோட கிளாம்பு மரம் வந்து திக்னஸாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, எந்த பிரச்சனை இல்லைனாக்கா மாட்டுன்னு ஏறுறோம். மேலே போனவுடனே ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கணும். எல்லாமே கிளாம்ப் வந்து டைட்டாக நம்ம வச்சுருக்கோமா, ப்ளஸ் அந்த ரோப்பு பார்த்திங்கன்னா இடுப்பில் மாட்டுற பெல்ட்டை கரெக்டாக மாட்டியிருக்கோமா, அதெல்லாம் சேஃப்டியாக நம்மளோட சேஃப் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க்கு. கேபிள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கயிறில் கட்டி நம்ம மேலுக்கு அனுப்புகிறோம். மேலே போனதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேபிள் சப்போர்ட்டு ஒரு கிளாம்ப் அடிக்கணும். அந்த கிளிப் எல்லாமே அந்த அடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த சைடில் கேபிளுக்காக ப்ரொடெக்ஷன். அது அடிச்சிட்டிங்களான்னா கேபிள் வந்து கீழே இறங்காது. கயிற்றுல பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இப்போ அடித்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து கயிறை கழட்டலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்திங்களன்னா இந்த நம்ம கொடுத்த கேபிளும் அதில் ஏற்கனவே ஒரு 2 இருக்குது இல்லைங்களா இன்கமிங்கு, அந்த இன்கமிங்கும் இதுவும் ஜாயின் பண்ணுறாங்க. பிஜி கிளாம்பு இருக்கும், அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதில் மேலே கனெக்ட் பண்ணிட்டு அது முடிஞ்சது. இது ஓரமே இது பார்த்திங்கனாக்கா இந்த ஓரம் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா கிளிப்பு, இதே மாதிரி அந்த எல்லா கேபிளுக்கும் மேலே இருந்து கீழே வரைக்கும் அடிச்சுட்டு வரணும். அடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேபிள் கார்டு வந்து அடிச்சிடணும். கேபிள் கார்டு அடித்து முடித்ததும் இந்த மண் அப்படியே கேபிள் எவ்வளோ லூஃப் இருக்கோ அதை எல்லாமே சுற்றி வச்சுட்டு மண்ணை போட்டு எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா கேபிள் சைடு நம்ம போல் சைடு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்களானாக்கா நம்ம மீட்ரு சைடு பார்ப்போம், பாக்ஸ் சைடு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேபிள் கார்டு அடித்தாச்சு. கேபிள் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. மேலே அந்த பீச்சுக்கு கிளாம்பு அடித்த உடனே அந்த எந்தெந்த ஃபேஸோ அந்தந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேப்பும் அடிச்சுக்கணும். RYB அடிச்சுட்டு க்ரீன் அடித்து அடுத்தது பிளாக்கும் அடிச்சு விட்றணும். நியூட்ரல், கிரவுண்டு, ஃபேஸு எல்லாமே முடிச்சிட்ட அப்புறம் நம்ம ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி கேபிள் கார்டு அடித்ததும் இந்த கேபிளை கீழே வச்சுட்டு சுற்றி நல்லா வச்சுட்டு மண்ணை வந்து போட்டுங்களான்னா லெவல் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.